ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 14 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கிறேன். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். தரித்திரருக்கு இறங்குகிறவன் பாக்கியம் அடைவான். பிறனை அவமதித்தால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நீங்கள் லூக்கால் இந்த சுவிசேஷம் 16 அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது. அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு தரித்திரனும் மீதியான துணிக்கையில் சாப்பாடுலாம் இருக்குது, அதை எடுத்து சாப்பிடுற ஒரு தரித்திரனும் இருந்தான்னு சொல்லி ரெண்டு பேருடைய வாழ்க்கை பூமியிலே எப்படி இருந்தது, மரித்த பின்பு எப்படி இருந்தது என்பதை அந்த இடத்தில் சொல்லுகிறார். மரித்த மறுவினாடு என்ன நடக்கும் என்பது அதிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது பார்க்கும் பொழுது இவன் நன்றாக இருக்கிறான், ஐஸ்வர்யவான். அந்த தரித்திரனை அவமதிக்கிறான், அவனுக்கு எந்த உதவியுமே செய்யவில்லை. அதுதான் பாவமாக மாறிவிடுகிறது. இரண்டு பேருமே மறிக்கிறார்கள். அந்த தரித்திரன் அங்கு ஆபிரகாம் அடி என்று சொல்லி இளைப்பாருகிற இடத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறான். அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போகிறான். அங்கு வேதனை, தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. பின்பு புலம்புகிறான், பல விதத்துல போராடி பார்க்கிறான். அவ்வளவுதான், முடிந்து விட்டது, அதற்கு பின்பு வாய்ப்பு இல்லையே. பாருங்கள், காரணம் தரித்திரனுக்கு உதவுகிறவன் இறங்குகிறவன் கனமடைவான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கொடுத்த வாய்ப்பை அந்த ஐஸ்வர்யவான் பயன்படுத்தவில்லை. இன்னைக்கு நமக்கு அநேக நேரத்தில் அநேக இடங்களில் தரித்திரர்களை பார்க்கிறோம். ஏன் ஒருவேளை புதிதாக பார்த்து அவங்க எல்லாம் கேட்கறாங்க, கொடுக்கலாமா, அவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க, நடிக்கிறாங்கன்னு நிறைய நேரத்துல நிறைய பேர் பேசுவோம், அவாய்ட் பண்ணுவோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிச்சை கேட்கிறார்கள், இவங்க தொழிலே இப்படிதான் சொல்லி திட்டுவதை விட்டுவிட்டு உண்மையா நமக்கு தெரிந்து கஷ்டப்படுகிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது, எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு உதவி செய்யலாமே. அந்த தரித்திரர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு செய்ததாக வேதம் சொல்லுகிறது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது பாக்கியம் அடைவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆலய ஆராதனைக்கு வேகமாய் ஒரு சகோதரன் போய்கொண்டிருக்கிறான். அது ஏர்லி மார்னிங், குளிர்காலம், குளிர்ல பயங்கரம் நடுங்கும். அதனால நல்ல ஒரு கோட் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படி போத்திட்டு போறாரு. போகும்போது போற வழியில ஒரு தரித்திரன் மேல சரியாக மூடுவதற்கு போர்த்தி கொள்வதற்கு ஆடை இல்லாமல் நடுங்கிட்டு இருக்கிறார் குளிர்ல. சரி, ஆலயத்துக்கு போகும்போது இவர் அதை பார்க்கிறாரு, இவருக்கு இறக்கம் உண்டாகிறது. என்ன செய்யறது என்று சொல்லி பார்க்கும்போது திருப்பி வீட்டுக்கு போய் ஏதாவது கொண்டு கொடுக்க டைம் ஆயிரும். ஆலயத்துக்கு போகும்போது தன்னுடைய கோட்டை எடுத்து அதை பாதியை கிழித்து பாதி பீஸ் அங்க கொடுத்துட்டு மீதை போட்டு இவர் ஆலயத்துக்கு அதை வச்சு மூடிட்டு போயிருந்தாரு. ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கும் பொழுது கண்களை மூடி அப்படியே ஜெபித்துக் கொள்ளும்போது ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அவருக்கு முன்பாக இயேசு தரிசனமாக காண்பிக்கிறார். ஒரு ஆஃப் கோட், அதாவது பாதி மூடப்பட்ட நிலைமையில கோட்டை போட்டு காண்பிக்கிறார். அந்த தரிசனத்தை இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நான் உதவி செய்கிறது இயேசுக்கு காண்கிறது இப்பதான் தெரியுது. இப்படி தெரிஞ்சா என்னுடைய முழு கோட்டை நான் கொடுத்திருப்பேனேன்னு சொல்லிட்டேன். சில நேரத்தில் அதனுடைய மேன்மை நம்ம அறியாததுனால தானே உதவி செய்ய நாம் மறுத்து கைகளை மூடிக்கொள்கிறோம். உதவி செய்து பாருங்கள், இன்றைக்கு அதனுடைய பிரதிபலன் தெரியாது, ஒரு நாள் அதற்கு பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். அப்பொழுது இன்னும் அதிகமா உதவி செய்திருக்கலாம், இன்னும் அதிகமா தரித்திரர்களுக்கு தயை பாராட்டியிருக்கலாம், இரக்கம் பாராட்டியிருக்கலாம், தூக்கி விட்டிருக்கலாம் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, தரித்திரருக்கு இறங்குகிறவன் பாக்கியம் அடைவான். அந்த பாக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ள நாம தீர்மானம் எடுப்போமா? கர்த்தர் நிச்சயமா அதற்கான பிரதிபலனை நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் வருகிற சந்ததிக்கும் கொடுப்பாரு. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, தரித்திரருக்கு இறங்குகிறவன் பாக்கியம் அடைவான் சொல்லியிருக்கேப்பா. என்னுடைய வார்த்தை சொல்லி ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த வார்த்தைகளின் படி எங்கள் வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு இறங்குகிறவர்களாய் அப்படிப்பட்ட சுபாவம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். அப்படிப்பட்ட குணநலன்கள் எங்களுக்குள் பெருகட்டும் அப்பா. பிறரை அவமதிக்கிறாய், மற்றவங்களை இன்சல்ட் பண்ணி காயப்படுத்தி அசட்டை பண்ணுகிற காரியங்களை எங்களை எடுத்து போடுங்கப்பா. அநேக நேரம் மற்றவங்களை அற்பமா அணிர்தோம், உதாசீனப்படுத்துறோம், ஒரு மாதிரி பேசணும், இவங்கெல்லாம் ஒரு இதான் சொல்லி நாங்க அநேக நேரம் தவற பண்ணுகிறோம்ப்பா. அப்படி பண்ணாதபடி மேன்மையாக நினைக்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் அந்த கிருபையை கொடுங்க. துதிகனமை மேலாவுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இறங்கும் பொழுது, தரித்திரருக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குவார், உதவி செய்வார், பாக்கியம் அடைவோம். சிந்தனையோடு நாளை தொடரும். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.